தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வந்தது அன்னை நல்வாழ்வு டிரஸ்ட் முதியோர் இல்லம். இங்கு பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களால் ஒதுக்கிவிடப்பட்டவர்கள் என மொத்தம் 58 பேர் வசித்து வந்தனர். இந்த இல்லத்தை ராஜேந்திரன் என்பவர் நடத்தி வந்தார். இங்குள்ளவர்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுப்பது, அவர்களை பார்த்து பார்த்து பராமரிப்பது, யாருக்காவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்வது என அனைத்து வேலைகளையும் தானே முன்னின்று செய்வது ராஜேந்திரனின் வழக்கம். காப்பகத்தில் தங்கியிருப்போருக்கு சமைக்கும் உணவை அவர்களுடன் சேர்ந்து தானும் தனது குடும்பமும் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார். இப்படி குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்களை தனது குடும்பமாக பாவித்து பாதுகாத்து வந்த ராஜேந்திரன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அதற்கு காரணமாக அமைந்தது ஜூன் 8ஆம் தேதி நடந்த சம்பவம். ஆம், அன்று தனது இல்லத்தில் வசிப்பவர்களுடன் சேர்ந்து அசைவ உணவு சமைத்து சாப்பிட்டிருக்கிறார். அன்று இரவே பலருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கும் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராஜேந்திரன் நடத்தி வந்த முதியோர் இல்லத்திற்கு சீல் வைக்கப்பட்டதுடன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 பேர் உயிரை பறிக்கும் அளவுக்கு தென்காசி முதியோர் இல்லத்தில் 8ஆம் தேதி என்ன நடந்தது? ஊர் மக்கள் மற்றும் அதிகாரிகள் கூறுவது என்ன? இது குறித்து தெளிவான விவரங்களை பெற இடிவி பாரத் தமிழ்நாடு ஊடகக்குழு சம்பந்தப்பட்ட சுந்தரபாண்டியபுரம் கிராமத்திற்கு நேரில் சென்றது. அங்கு யாரிடம் சென்று ராஜேந்திரனை பற்றி கேட்டாலும் தனது இல்லத்தில் வசிக்கும் அனைவரையும் முகம் சுழிக்காமல் அன்புடன் பார்ப்பதோடு ஆதரவற்றவர்களை யார் அறிமுகப்படுத்தினாலும் அவர்களை இல்லத்தில் சேர்த்துக் கொள்வார் என்று கூறுகின்றனர். இப்படி அவர் வயது வரம்பின்றி வருகிற நபர்களை தனது காப்பகத்தில் தங்க வைத்ததே இப்போது அவருக்கு வினையாக மாறியிருக்கிறது. சட்ட விதிமுறைகளை மீறி வயது குறைந்தவர்களை அங்கு தங்க வைத்ததே அவர் கைது செய்யப்பட காரணமாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் சிறையில் இருக்கும்போது கூட தங்களுடன் இருந்த 6 பேரை இழந்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டதாக கூறுகிறார் ராஜேந்திரனின் மனைவி கிறிஸ்டி. தாங்களும் அந்த உணவைத்தான் சாப்பிட்டதாகவும், ஆனால் சிலருக்கு மட்டும் ஏன் இப்படி உடல்நல பிரச்சனை ஏற்பட்டது என தெரியவில்லை என்றும் கூறி ஆதங்கப்படுகிறார் அவர். அன்னை நல்வாழ்வு முதியோர் இல்லத்தில் வேலை செய்து வந்த ஒரு பெண் கூறும்போது, காப்பகத்தில் இருக்கும் முதியவர்கள் மலம் கழித்தால் கூட அதை தன் கைகளாலேயே சுத்தப்படுத்துவார் எங்க சார். ஆனால் அவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கூறி வருத்தப்படுகிறார். அன்று என்ன நடந்தது என்பது குறித்து அறிந்து கொள்ள சாம்பவர் வடகரை காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டோம். உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த குறைந்த வயதில் இருப்பவர்களையும் முதியோர் இல்லத்தில் அனுமதித்ததே ராஜேந்திரனுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது என்கின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விவரம் அறிந்த உடனேயே முதியோர் இல்லத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி சீல் வைத்து உரிமையாளரையும் கைது செய்திருப்பதாக கூறுகின்றனர். வருவாய்த்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கிராம நிர்வாக அலுவலர் பிரபாகரன் நம்முடன் பேசினார். ஆவணப்படி காப்பகத்தில் 58 பேர் இருந்ததாகவும் அங்கு உயிரிழப்புகள் ஏற்படவே விஷயம் பெரிதானதாகவும் கூறினார். மேலும் அங்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார். எனவே மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி புஷ்பராஜை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டோம். 8ஆம் தேதி கொடுக்கப்பட்ட உணவின் மாதிரிகள் கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த நாள் சமைத்த உணவின் மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தி விவரங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து விட்டதாக கூறினார். எனவே தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோரிடம் இச்சம்பவம் குறித்து கேட்டபோது, முதியோர் இல்லத்தில் வழங்கப்பட்ட குடிநீரில் ஈகோலை பாக்டீரியா இருப்பது ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் கூறினார். இச்சம்பவத்திற்கு பிறகு தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து காப்பகங்களிலும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லைசன்ஸ் முறையாக பராமரிக்கப்படாத இல்லங்களுக்கு 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருப்பதாகவும் கூறுகிறார் மாவட்ட சமூக நலத்துறை கண்காணிப்பாளர் காட்வின். அரசு விதிமுறைகளின்படி 18 வயதிற்கு மேலுள்ளவர்களை காப்பகங்களில் வைத்து பராமரிக்கலாம். ஆனால் முதியோர் இல்லம் என அனுமதி சான்றிதழ் வாங்கினால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை மட்டுமே இல்லத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும். ஆனால் ராஜேந்திரனின் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த 50 வயதிற்கும் கீழுள்ளவர்கள் உயிரிழந்ததே தற்போது அவருக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்ட போதிலும் தன்னுடைய பராமரிப்பில் இருந்தவர்கள் உயிரிழந்தது குறித்து வருத்தம் தெரிவித்து வருகிறார் ராஜேந்திரன். முடியவில்லை என யார் வந்தாலும் அவர்களை அன்புடன் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு காப்பகத்திற்கும் அங்கு தங்கியிருந்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைக்கு வருத்தம் தெரிவிக்கின்றனர் தென்காசி மக்கள்.